தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஐஜே மீடியா வழியாக உங்களோடு மூவொரு கடவுளை பற்றிய சிந்தனையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மூவொரு கடவுள் ஒருவரே, ஆனால் 3 ஆட்களாயிருந்து செயல்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் மூவருக்குமே ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே இறை வல்லமை. ஆக 3 பேரும் கடவுள் ஒருவராக இருந்தாலும் 3 ஆட்களாயிருந்து வெவ்வேறு தனித்தன்மை கொண்டவர்களாக அவர்கள் செயல்படுகின்றார்கள். ஒருமுறை அகுஸ்தினார் கடற்கரையில் நடந்து செல்லும் பொழுது தன்னுடைய மனித அறிவினால் ஆண்டவரை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய மனித அறிவினால் ஆண்டவரை முழுமையாக அறிய வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் அவரால் அது அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர் முன்பதாக ஒரு குழந்தை தோன்றி கடல் தண்ணீரை கொண்டு வந்து ஒரு பள்ளத்தில் ஊற்றி முழுவதையும் அதை நிரப்பி கொண்டிருக்கிறது. அதை பார்த்த அகுஸ்தினார், நீ என்ன செய்கிறாய் என்று கேட்கும் பொழுது, நான் கடல் நீரை அனைத்தையும் கொண்டு வந்து இந்த பள்ளத்தில் நிரப்பி முழுவதையும் சேர்க்கப் போகிறேன் என்று அந்த குழந்தை கூறுகிறது. உடனே அவர் இவ்வாறாக கேட்கின்றார், எப்படி கடல் நீர் முழுவதையும் உன்னால் இந்த பள்ளத்தில் நிரப்ப முடியும் என்று கேட்கின்ற கேள்விக்கு அந்த குழந்தை பதில் கூறுகிறது, மனித அறிவினால் எப்படி கடவுளை நீ முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் என்று கேள்வி கேட்ட உடனே அவர் இவ்வாறாக பதில் கூறுகிறார், நாம் கடவுளுடைய மனித அறிவினால் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது, மாறாக ஞானத்தால் கண்களினால் கடவுளை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். கடவுள் படைத்த படைப்புகளின் மொழியாக நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். தொடக்கத்தில் கடவுள் மனிதனை களிமண்ணால் உருவாக்கி அவருடைய நாசிகளில் உயிர் மூச்சு ஊத மனிதன் உயிருள்ளவன் ஆனான். ஆனால் அந்த கடவுள் படைத்த அந்த சிறந்த படைப்பான மனிதனை பார்க்கும் பொழுது நாம் கடவுள் எவ்வளவு அழகானவர், மூவொரு கடவுள் எப்படி ஒரு சிறப்பானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று தன்னுடைய தவறை உணர்ந்தவராக கடவுளை அகக்கண்களால், ஞான கண்களால் ஆண்டவரை தேட ஆரம்பித்தார். இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் பல நேரங்களில் மனித அறிவால் மட்டுமே ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும் நினைக்கிறோமே தவிர, ஆனால் கண்களால், ஞான கண்களால் நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நாம் அத்தகைய கண்களால் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவியுங்கள், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று மூவொரு கடவுள் நம்மை பார்த்து அழைப்பு கொடுக்கின்றார். அவருடைய அழைப்புக்கு நம்முடைய பதில் என்னவாக இருக்கிறது? ஆண்டவருடைய நற்செய்தி அறிவுப்பொருளாக வாழ்கின்றோமா? அல்லது கடவுள் ஒருவரே ஆனால் 3 ஆட்களாயிருந்து செயல்படுவது போல நாமும் ஆண்டவருடைய பணியை 3 விதமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? போதிக்கும் பணி, வழி நடத்தும் பணி, புனிதப்படுத்தும் பணி என்ற முப்பணிகளை சிறப்பாக செய்பவர்களாக வாழ்கின்றோமா என்று நாமும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பொது குருத்துவம், தனி குருத்துவம் என்பது போல நம்முடைய குருத்துவ பணியை எப்படி நாம் செய்கின்றோமோ அதே போல மக்களுக்கும் அந்த பணியானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் அழைப்புக்கேற்ப வாழ்கின்றார்களா? ஆண்டவர் கொடுத்த அழைப்பிற்கேற்ப நாமும் வாழும் பொழுது ஆண்டவருடைய சீடராக வாழ முடியும் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். இணைச்சட்ட நூலில் இவ்வாறாக கூறுகிறது, கடவுள் ஒருவரே, அனைத்திற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். அந்த அழைப்பிற்கேற்ப நாமும் வாழும் பொழுது ஆண்டவருடைய சீடர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய உடல் தூய ஆவி தங்குகின்ற ஆலயமாக இருப்பது போல மூவொரு கடவுள் தங்குகின்ற ஆலயமாக மாற வேண்டும் என்றால் நாமும் ஆண்டவருடைய பணியை அறிவித்து வாழ வேண்டும். ஆண்டவருடைய பணியை அறிவித்து வாழ வேண்டும் என்றால் நாமும் ஆண்டவருடைய சீடர்களாக அவர் விட்டு சென்ற பணியை சிறப்பாக செய்பவர்களாக வாழ்வோம், வளர்வோம். இப்பொழுது ஆண்டவர் மூவொரு கடவுளை நோக்கி நம்முடைய ஜெபத்தை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். அன்பே உருவான இறைவா, இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை உம்முடைய கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து நடத்துகிற முதன்மையிலான கருணைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள்
உம்மை போல நாங்களும் மகன் விட்டு சென்ற பணிகளை சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றலையும் அருளையும் கொடுத்துள்ளோம். இந்த மக்களை நிறைவாக ஆசீர்வதித்து அருளாலும் மாசிராலும் தூயாவின் கொடைகளாலும் கனிகளால் நிரப்பி மூவரு கடவுள் கொடுக்கக்கூடிய அருளையும் ஆசிரையும் பெற்று வாழ இவர்களுக்கு வரங்களையும் ஆசிரையும் பொழிந்துள்ளோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.